ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்தது நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரி அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே காயத்ரி இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்கா அப்படின்ட்டு அன்னபூரணி சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா நான் இருக்கேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்கிற சரியா, இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லைம்மா, இந்த மாதிரி இசக்கி ஃப்ராடுத்தனம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு இல்லைன்றாங்க. இங்கே பாரு, உன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு, நீ ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த செலியனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அம்மாவை நீ நம்பு சரியா, எந்த காரணத்தை கொண்டும் நீ கவலையே படாதன்றாங்க. உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை காயத்ரின்றாங்க. ஏன்னா என்னாலதான் உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விக்குறியாயிடுச்சு. இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் அது மாதிரி விட மாட்டேன். தயவு செஞ்சு எதையும் நினைச்சு கவலைப்படாத. உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிருமா காயத்ரி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க, பின்ன எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, என்னால தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறாங்க. உன்னி செல்லினி சேர்த்த வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.